விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சூறாவளி காற்று, பயங்கரமான இடி மின்னலோடு கூடிய மலை, சூறாவளி காற்று பயங்கரமாய் வீசும் என்று சொல்லி வானொலி அறிவிப்பு வருகிறது, தொலைக்காட்சியிலே அறிவிப்பு வருகிறது. இந்த சூறாவளிகளை சிக்கினோம் என்று சொன்னால் நம்மை அது சின்னாபின்னமாக்கிவிடும் பிரியமானவர்களே. ஆனாலும் தானியேல் சூறாவளிக்கு தன்னை விட்டு கொடுக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது. அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதாக தானியேலின் புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜெயத்தை இவன் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான்? முதலாவதாய் அவன் சூழ்ச்சியை பார்க்கவில்லை, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பார்க்கிறான். அதோடு மாத்திரமல்ல, இந்த அருமையான தானியேல் சூழ்நிலையை பார்க்கவில்லை, தன்னை உண்டாக்கின கடவுளை நோக்கி பார்க்கிறான். தினந்தோறும் தான் செய்து வந்த பழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து முழங்காற்படியிட்டு செபிக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது. இப்பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறுவதற்கான மூன்றாவதான ஒரு காரியம் என்ன? அவன் அப்படியே அந்த காலகட்டத்திலே அவனுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட அந்த சூறாவளியையும் பாராதபடி அதை எதிர்கொள்ள ஆயத்தப்படுகிறதை வேதம் பதிவு செய்கிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த அருமையான ராஜா பாருங்கள், சூழ்நிலை கைதியாய் அவன் மாற்றப்படுகிறான். உடன் இருப்பவர்களால் இந்த தானியேலை குற்றப்படுத்தும்படியாய், கடவுளை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தும்படியாய், ராஜாவை தவிர எவரை வணங்கினாலும் சிங்க கெபிகளை போடப்பட வேண்டும் என்று சொல்லி சூழ்ச்சியின் வலையிலே பின்னப்பட்டு அப்படியே இந்த அருமையான தானியேலை இப்பொழுது சூழ்நிலை கைதியாய் மாற்றி, அதோடு மாத்திரமல்ல சூறாவளியிலும் விழத் தள்ளுகிறார்கள். சிங்க கெபிகளை விழக்கூடிய ஒரு அனுபவம், சூறாவளியை எதிர்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இப்பொழுது இந்த தானியேலை குறித்து இந்த ராஜா சொல்லுகிறான். சிங்க கெபியிலே போட்டாகிவிட்டது. ஆனாலும் ராஜாவுக்கு விசுவாசம் பாருங்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்பதாக வேதம் பதிவு செய்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட பற்றுறுதியோடு ஆண்டவர் மீது அந்த ஒரு பற்றுறுதியை நீங்களும் நானும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முந்தினோர் பிந்தினோராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாய், முழு இருதயத்தோடு அர்ப்பணித்தவர்களாய், வைராக்கிய வாஞ்சையோடு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாய் காலாகாலமாய் ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஒரு கூட்டம், ஆண்டவரை அறிந்திருந்தாலும் முழு இருதயத்தோடு அவர் மீது வாஞ்சை இல்லாதபடி ஏதோ ஒரு கிறிஸ்தவள் என்கிற அந்த பட்டத்தை சுமந்தவர்களாய் ஆலயம் சென்று வருவதும், ஏதோ பெயரளவிலே உதட்டளவிலே ஆண்டவரை ஆராதிப்பதும், அப்படியாய் திரும்ப கடந்து வருவதும், இதுதான் பலருடைய வாழ்க்கையாய் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்த விசுவாச வாஞ்சை, ஆண்டவரை அறிந்த பல ஆண்டுகளாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்திலே இல்லை என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த தானியேல் மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை மாற்றி விடப்படுகிறான். ஆனாலும் நடந்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அருமையாய் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு,
தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தானியேலை குறித்ததான சாட்சியை பாருங்கள். எத்துணை அருமையான சாட்சி இந்த ராஜாவின் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறான். தானியேல் சொல்லுகிறார், நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதற்கான காரியத்தை அங்கே தானியேல் விலாவாரியாக சொல்லுகிறதை வேதம் பதிவு செய்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ஆகவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து ஆண்டவர் என்னை ஒரு ஜீவனுள்ள பாத்திரமா இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி தானியேல் அங்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கும் ஒருவேளை இந்த தானியேலுக்குள்ள இருதயம் நம்முடைய இருதயமாய் இல்லாமல் இருக்கலாம். அவிசுவாசத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீதி கேடு செய்ததில்லை என்று தானியேல் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி நடவாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்பினவர்களாய், ஆண்டவரே, இந்த தானியேலுக்குள்ள இருதயத்தை எனக்கும் தாரும் ஆண்டவரே, என்னையும் இந்த உலகத்தின் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். அவைகளின் மீது ஆண்டவரை விழுந்து சேதத்தை ஏற்படுத்தாதபடி என்னை சுற்றிலும் அக்கினிமதிலாய் இருந்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா இப்பொழுது கொண்டு வர சொல்லுகிறான். நடக்கிற காரியம் என்ன? இந்த தானியேல் வெளியே கொண்டு வரப்படுகிறான். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆனால் அதே சிங்க கெவியிலே தானியேலுக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணின கூட்டத்தை அப்படியே விழத்தள்ளுகிறார்கள். கூண்டோடு அப்படியே அந்த சிங்கங்களின் கெவியிலே தள்ளப்படுகிறார்கள். சிங்கங்களின் கெவியிலே அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அதே இடம், அதே சிங்கங்கள், அதே கெவி, ஆனால் நபர்கள் வேறு. தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து பாதுகாத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பாதுகாக்க வல்லவர். எப்படிப்பட்ட சூறாவளி வீசினாலும் அதை எதிர்கொள்ள ஆயத்தப்படும் பொழுது, நம்மை அது தாக்கினாலும் பரவாயில்லை என்று விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கெட்டு போகாமல் பாதுகாக்க வல்லவர். உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாய் நபர்கள் வேறு. சூழ்ச்சியின் வலையை பின்னினவர்கள் தான் வெட்டின குழியிலே தானே விழுவார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதே போல இங்கு நடைபெறுகிறதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்கள், மிக பெரியவர். இப்பொழுது ஒரு தனி மனிதனாய் இந்த பிரச்சனையை, இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி இதிலிருந்து தானியேல் வெளியே வருகிறதை வேதம் பதிவு செய்கிறது. தனி ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிமித்தம் ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கு வேத புத்தகத்தில் இடம் பிடித்த தானியேலை போல வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்படத்தக்க அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் தானியேல் மாறினதற்கான காரணம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே அவனுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு இருதயம். சூழ்ச்சியை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை, சூறாவளியையும் பார்க்கவில்லை, தன்னை உண்டாக்கின கடவுளை நோக்கி பார்த்தபடியினால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அப்படியே அவனை மீட்டு கொண்டு வருகிறார். இப்பொழுது அருமையான வேத வசனம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவன் எழுதுகிற காரியம் எல்லா ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நல்ல ஆண்டவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும்.
ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை வைராக்கிய வாஞ்சையாய் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தது நிமித்தம் ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் தேசத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ராஜாவுடைய இருதயத்திலே அந்த தேசத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவான் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களாலும் என்னாலும் அதே போல ஏற்படுத்த முடியும் அல்லவா? வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று அல்ல. இன்றைக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் சாதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியமான முடிவு வருகிறது! காரியம் மாறுதலாய் அமைகிறதே. ஒரு மனிதனை கொண்டு போட வேண்டும், அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற கூட்டம் அழிந்து போய்விடுகிறது. மாத்திரமல்ல, இந்த தானியேலின் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிமித்தம் ராஜா வாயிலிருந்து அப்படியே மாறுதலான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த உலகத்தின் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாய் உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, என்னையும் மாற்றும் ஆண்டவரே. என் மூலமாய் மறுரூபப்பட்ட அந்த வாழ்வு மூலமாய் உலகத்தின் ராஜாக்கள், உலகத்தின் பிரபுக்கள், உலகத்தின் அதிகாரிகள், உலகத்தின் தலைவர்கள், உலகத்தின் நடிகர்கள், உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாய் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஒரு கலங்கரை விளக்காய், உலகிற்கு ஒளியாய், உலகிற்கு உப்பாய் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்பி அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் அமைந்ததை போல சூழ்ச்சியையும் சூழ்நிலையையும் சூறாவளியையும் பாராது தன்னை உண்டாக்கின கடவுளை நோக்கி பார்த்ததை போல இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியே பார்க்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆண்டவரின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? சிறிய வயதிலே நம்மை குறித்து விட்ட ஆண்டவர் தூரம் போனாலும் நம்மை கண்டுகொள்ளுகிறவராய் அவர் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை போற்றி புகழுவோம், அந்த நல்ல ஆண்டவரை உயர்த்துவோம், அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை நோக்கி பார்த்து பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆண்டவரே, ஆனந்த துணியால் உம்மை நான் உயர்த்துவேன். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம் சேர்ந்து, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். சொல்லுவோம், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.